வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐயனார் துணை தான். நிலா வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ போராடி கார்த்திகாட்டேருந்து உண்மையை வந்து வர வச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவமாயிடுறாங்க. உடனே நிலாவோட கார்த்திகோட அப்பாவை வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த 4 பேரும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்த்திகோட அப்பாவை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறாரு இன்ஸ்பெக்டர். என்னதான் உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் இப்படிலாம் பண்ணுவியா? இனிமேல் அவனுக்கு எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா நிலா வந்து பார்த்திங்கன்னா, சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, எங்கள் அண்ணி என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க. உடனே சோழன் வந்து நானும் வரேன், இல்லை இல்லை அண்ணி இங்கே தான் வந்திருக்காங்களா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்க அண்ணி வந்துடுவாங்க. நிலா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே வந்து நடந்த எல்லா கதையும் சொல்லுவாங்க. வேறு கல்யாணமே கிடையாது அண்ணி, இது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைனால நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க அண்ணி வந்து அப்படியே நிலா, அப்போனா வந்து இப்போ நீ வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீ வந்து சோழன்ட்ட வந்து டிவோர்ஸ் தான் வாங்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து லீகலாக நீங்கள் 2 பேர் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். உனக்கும் பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீ பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ இதே தள்ளி போட்டுகிட்டே போன அப்படின்னா சப்போஸ் சோழன் வந்து உனக்கு டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி சொல்லுவாங்க. உடனே அவங்க நிலாவும் வந்து கரெக்டு தான் அண்ணி, சரி ஓகே நான் வீட்டுக்கு போய்ட்டு சோழன்ட்ட சொல்கிறேன் நான் அப்படின்னுவாங்க. உடனே வீட்டுக்கு வந்துட்டு சோழன்ட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அப்புறமா சொல்லுங்கள் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோழன் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னோடனே சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும், இப்போ வீட்டில் வேண்டாம், நாளைக்கு காலையில் நம்ம கோயிலுக்கு போகலாம், அங்கே வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் வந்து நிலா கிட்ட ரொம்பவே வந்து தேங்க்ஸ் அண்ணி, நான் வந்து ஜெயிலெலாம் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் முதல் தடவை பார்த்தேன். அப்போ கூட நீங்கள் வந்தோடனே நான் உங்களை தான் நம்பினேன், எப்படியும் அண்ணி காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்போல்லாம் சொன்னோடனே நிலாக்கு உடனே ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா பல்லவா இப்படிலாம் தேங்க்ஸ் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைடா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.